அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகா கட்சி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அவர் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலும் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. இன்றைய தினத்தில் விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக என்ன செய்தியை தெரிவித்திருக்கிறார்? அது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இன்றோடு ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்நிலையில் அக்கட்சியினுடைய தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாய் தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலில் கிழக்கு திசையாகவும் கிளந்திடும் புதிய திசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும் என்று கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். இதய மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இந்த கடிதம் என்று இந்த கடிதத்தை துவங்கியிருக்கிறார். இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் 2ஆம் ஆண்டு தொடக்கம். ஆம், தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்தது பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதியோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. மக்களின் இணக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது 2ஆம் வருட வாயிலில் கட்சி தொடங்கியதற்காக அறிவிப்பு, உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தில் ஒவ்வொரு அடியும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம். மக்களுக்கான அரசியல் மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம். இதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது. அதில்தான் தமிழகத்தில் 50 கொள்கை தலைவர்களை, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை, மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தில் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம். இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை, ஏகேடிங்களை கடந்திருப்போம். இதற்கு அஞ்சாமல், எதை கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம். இந்த வேளையில் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகமெங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரையும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணி திருக்குடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்களின் ஒவ்வொருவருடைய கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாய் தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியல் கிழக்கு திசையாகவும் கிளந்திடும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும். வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி என்று இந்த கடிதத்திலே பல அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தோழர்களே, தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன். நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம். மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்வோம். இரட்டை போர் யானைகளை பலத்தோடு எதிரிகளை வெல்வோம். வாகை பூ மாலை சூடுவோம். வெற்றி நிச்சயம் என்று இந்த அறிக்கையில பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் விஜய். தன்னுடைய தொண்டர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் விடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் வாயிலான செய்திகள் தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.